நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சிந்தனையில் ஆழ்ந்தாய்? மீண்டும் தாம் ஜடாதாரியாக தோற்றத்தை ஏற்பதே சிறந்தது. புலித்தோலையும் அணியுங்கள். இனி உலகவாசிகளின் ஆடைகளிலும் எனது சித்தன் தோற்றத்திற்கும் வேறுபாட்டை நீ உணர்ந்தாயா? நமது சரீரத்தை மறைப்பதற்கு உரிய வேலையில் கிட்டும் வஸ்திரமே அனைத்திலும் உகந்ததாகும். எனினும் தம்மிடம் நான் இந்த தோற்றத்தை ஏற்கும்படி வேண்டியதற்கும் ஒரு காரணம் உள்ளது. ஏனெனில் தாம் இந்த வஸ்திரங்களில் அன்னையை காட்டிலும் அற்புத அழகு பெற்றிருக்கிறீர்கள். எனது அன்னையை மிஞ்சிய அழகு பெற்றவர்கள் எவரும் இருப்பதை என்னால் அனுமதிக்க இயலாது. ஆகையால் தாம் தமது யதார்த்த ஸ்வரூபத்தை ஏற்பதே சிறந்தது. உன் விருப்பம் நிறைவேறும். இதுவே உத்தமம். எனது மூஷிக நண்பர்கள் எனக்காக விளையாட காத்திருப்பார்கள். பிரபு, உள்ளத்தில் அச்சம் எழுந்தது. ஒருவேளை கணேசரது வேண்டுகோளை செவிமடுத்து தாம் கோபம் கொண்டிருந்தால்? இல்லை நந்தி, சந்ததியினரின் விருப்பங்களுக்கும் வினாக்களுக்கும் உரிய விதத்தில் நாம் விடையளிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. வினாவிற்கு விடையளிக்காமல் தாய் தந்தையை கோபித்தால் பிள்ளைகளின் மன வேறுபாடுகள் அவர்களை இட்டுச் செல்லும் பாதையானது உச்சிதமானதன்று. ஜனனமளிப்பது மாத்திரமே ஒரு தாய் தந்தையின் கடமையல்ல. வாரிசுகளின் நடத்தையில் மாற்றங்களை ஏற்படுத்துதலும் அவசியம். நண்பர்களே, நண்பர்களே, எல்லாரும் எங்கு சென்று விட்டீர்கள்? நண்பர்களே, அனைவரும் எங்கிருக்கிறீர்கள்? நண்பர்களே, எனது அருமை மூஷிக நண்பர்களே, எங்குள்ளீர்கள்? எத்தனை நேரமாக உங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உண்மையை கூறுங்கள், எங்கிருக்கிறீர்கள்? ஒருவேளை அவர்கள் என்னோடு ஒளிந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்களா? மறைந்திருக்கத்தான் வேண்டும். அவர்களை எவ்வகையிலேனும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். உடன் கண்டறிகிறேன். எங்கு தேடியும் கிடைக்கவில்லையே. நில்லுங்கள். அனைவரும் எங்கு செல்கிறீர்கள்? எத்தனை நேரமாக உங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நேர்ந்தது என்ன? நண்பரே, நாங்கள் மீண்டும் எங்கள் இல்லம் திரும்ப விரும்புகிறோம். அங்கிருந்து வந்து வெகு காலமானதல்லவா, அதனால் அங்கு திரும்பத்தான் வேண்டும். என்னது கதி?
என்னிடமிருந்து பிரிந்திருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா? என்னால் உங்களை பிரிய இயலாது. ஏனெனில் பரந்த கைலாயத்தில் எனக்கு நண்பர்கள் நீங்கள் மட்டும்தானே. இதற்கு காரணம் வேறு ஏதோ இல்லையா? நண்பர்களிடம் எதையும் மறைப்பது உச்சிதமாகாது. நண்பர்களுக்கு சங்கடத்தில் உதவுவதே நட்பின் பெருமை. மகாதேவரது கழுத்தில் இருக்கும் நாகதேவர் நாங்கள் கைலாயத்தில் வசிப்பதில் தமக்கு பிடித்தமில்லை என்று கூறினார். யார்? வாசுகியா? ஆம் ஆம். கைலாயத்தில் எங்களைப் போல் துச்ச பிராணிகளுக்கு இடம் இல்லை என்று கூறினார். அத்துடன் அவருக்கு சினம் வந்தால் எங்களை தனக்கு ஆகாரமாக்கிக் கொள்வேன் என்றும் அச்சுறுத்தினார். அச்சத்தால் எங்கள் உடல்கள் நடுநடுங்குகிறது. இனி எங்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. ஆகையினால் தான் இந்த இடத்திலிருந்தும் உடனடியாக கிளம்ப எத்தனித்தோம். சங்கடத்திலிருந்து பயந்து புறமுதுகிட்டு ஓடுவது அதற்கு தீர்வாகாது. அநியாயத்தை சகிப்பதே அனைத்திலும் பெரிய அநியாயம். உங்கள் அனைவரையும் பாதுகாப்பது என் பொறுப்பென்று நான் வாக்களித்துள்ளேன். பின் அச்சம் எதற்கு? சங்கோஜம் என்று உள்ளத்தில் உரம் கொண்டு கைலாயத்தில் வாசம் செய்யுங்கள். எவராலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது. இது எனது வாக்குறுதி. நினைவுள்ளதல்லவா? ஒருமுறை நான் வாக்களித்து விட்டால் அதில் மாற்றமில்லை. நண்பரே, வசிப்பதில் தயக்கமில்லை. எனினும் கைலாயத்தில் எங்களுக்கான தனி அடையாளம் என எதுவும் நிலைத்திருக்காதே. நீங்கள் அனைவரும் எனது நண்பர்கள், என் விளையாட்டு தோழர்கள். இறைவன் படைத்த ஜீவராசிகள் அனைத்துமே சரிசமமான அந்தஸ்து கொண்டது. இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பேதமில்லை. பிறவிகள் அனைவருக்கும் காற்றும் நீரும் ஆகாரமும் அன்பும் மகத்துவமானதே. அனைவருக்கும் இன்பமும் ஏற்படும், துன்பமும் விளையும். அனைவரது வாழ்விலும் ஏற்ற தாழ்வுகள் நேரிடும். சுகதுக்கங்களானது அனைவருக்கும் பொதுவே. ஏனெனில் இறைவன் படைப்பில் எந்தவித பாரபட்சங்களும் இல்லை. அண்ட சராசரங்களிலும் சிறந்தவன் என்ற அதிகாரம் செலுத்தும் உரிமை எவருக்கும் இல்லை. இருப்பினும் உங்களுக்காக இச்சங்கடத்திற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துகிறேன். இனி வாருங்கள் என்னுடன். நான் அந்த பர்வதத்திற்கு பின்புறம் சென்று என்ன உள்ளதென காண்போம். ஆகட்டும். என்ன சிந்தனை சுவாமி? தம் அதரங்களில் இந்த புன்முறுவல் தவழ காரணம்? கணேசன் தன் ஆற்றல்களை உணர வேண்டிய சுபவேளையானது நெருங்கியானது. அவனது அற்புத ஆற்றல்களே சிருஷ்டியை காக்க அவனுக்கு துணை நிற்கும். தமது புதல்வன் அவன். தம்மையொத்த சிந்தனைகள் கொண்டவன். தாம் இயற்றிய சாத்திரங்களையே பின்பற்ற முற்படுகிறான். சிருஷ்டியில் உயர்வு தாழ்வுகளை களைய முனைகிறான். ஜீவராசிகளின் இடையே பரஸ்பர இணக்கத்தை ஏற்படுத்தும் பணியையும் அவன் துவக்கினான். இதனால் தம் உள்ளம் பரவசமடையும் என்பதை நான் அறிவேன். பரவசத்திற்கு ஒரு புதிய விளக்கம் அளித்துள்ளான் நம் புதல்வன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வேண்டும். எத்தனை ரம்யமான காட்சிகள்! இத்தனை பிரம்மாண்ட மூஷிகமா? குடியானவர்களும் ஏராளம். அதை கண்டு அஞ்சி அலறி ஓடுகின்றார்களா? அவ்வாறு என்ன நேர்ந்தது? தெய்வீக பாலகனே, எங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த துஷ்ட மூஷிகம் ஐயமின்றி ஏதோ அரக்கன்தான். அது எங்கள் தானியங்கள் அனைத்தையும் பாழாக்கியது. அதனை தடுக்க நாங்கள் எத்தனையோ முயற்சித்தோம். எனினும் அது எங்களை தாக்க துவங்கியது. கவலை கொள்ள வேண்டாம். நான் ஈசன் மற்றும் அன்னை பார்வதியின் புதல்வன் கணேசன். தமக்கு நான் உதவுவேன். ஈசனின் புதல்வர் கணேசரா? என்ன ஒரு பெரும் பாக்கியம்! நாங்கள் பெரும் பேறு செய்தவர்கள். இனி எங்களில் எவரும் கவலை கொள்ள அவசியமில்லை. மூஷிகமே, உனது அராஜக செயல்களினால் எனது மூஷிக நண்பர்களின் பெயரும் களங்கமாக நேரிடலாம். இனியும் நான் உனது துஷ்டத்தனங்களை அனுமதிக்க மாட்டேன். நீ என்னை தடுப்பாயா? நீயா? மன்னியுங்கள் நண்பர்களே, இந்த மூஷிகம் சற்று வேறுபட்டது. துஷ்ட மூஷிகமே, இனியும் நீ அநீதி இழைப்பதை காண இயலாது. நீ கைலாய பிரதேசத்திற்குள் கலகம் விளைவித்திருக்கிறாய். இதற்கான தண்டனையை உனக்கு மகாதேவரே வழங்குவார். மகாதேவரின் புதல்வர் கணேசர்! மகாதேவரின் புதல்வர் கணேசர்! தேவாதி தேவர் மகாதேவர்! அன்னை பார்வதி தேவி! தந்தை அவர்களே,
நாடி வந்துள்ளேன். ஒன்று எனது மூஷிக நண்பர்களது சங்கடம், மற்றும் ஒரு புதிய சங்கடமானது யாதெனில் குடியானவர்களின் தானியங்களை எல்லாம் இந்த துஷ்ட கிரௌஞ்சன் என்னும் மூஷிகம் அழித்துள்ளது. இரண்டிற்கும் தாமே தீர்வு வழங்க வேண்டும். நீ கணாதிபதி, விரும்பினால் நீயே தண்டனை அளிக்கலாம். எனினும் நீ உன் தந்தைக்கு கௌரவம் அளித்தாய். இருப்பினும் நான் உன்னையே இவர்களை தண்டிக்க கூறினால் இவர்களை நீ மன்னிப்பாயா, தண்டிப்பாயா? துஷ்டர்களின் துஷ்டத்தனத்திற்கு தண்டனையும் துஷ்டனுக்கு மன்னிப்பும் வழங்குவேன். இதனால் துஷ்டத்தனம் புரிந்தவன் தன் போக்கை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கணங்களின் அதிபதியின் நியாயமானது பாராட்டுக்குரியதே. தண்டனை என்பது அபராதம் புரிந்தவனின் துஷ்ட எண்ணத்தை திருத்தி போக்கை மாற்றி தர்ம மார்க்கத்தை கடைபிடிப்பவனாக்குவதே. அவ்வகையில் இம்மூஷிகத்திற்கு தண்டனை விநாயகனின் வாகனமாவதே. இழைத்த தவறை திருத்திக் கொள்வதற்கு இதனினும் நல்ல வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரும் பேறு கிட்டியது பிரபு. எனது உன்மத்த சுபாவத்தினால் நான் முறை தவறி நடந்து சாபம் ஒன்று பெற்றேன். மூஷிகமாக உருமாறினேன். நான் முக்தி பெற தாம் உரைத்த மார்க்கம் ஒன்றை சிறந்தது பிரபு. கணாதிபதியே, தாம் என்னை தமது வாகனமாக ஏற்று அருள் புரிவீர்களா? அவ்வாறே ஆகட்டும். மிக்க நன்றி கணேசரே. மிக்க நன்றி பிரபு. சரி, எங்கள் சங்கடத்திற்கு எப்போது தீர்வு கிட்டும்? நமது தந்தையிடம் வினவுங்கள் நண்பரே. தீர்வை வழங்கியானது. எப்போது? அது எவ்வாறு தந்தையே? கிரௌஞ்சனை நீ உன் வாகனமாக நியமித்து மூஷிகங்களுக்கு கைலாயத்தில் இடமளித்தானது. மூஷிக இனத்திற்கு இனி இங்கு மட்டுமல்ல, பரிபூரண சிருஷ்டியிலும் உரிய அந்தஸ்தும் அங்கீகாரமும் கிட்டும். நந்திக்கு இணையாக, வாசுகிக்கு இணையாக, காளையை சிங்கம் தனக்கு உணவாக்குகிறது, எலியை சர்ப்பம் விழுங்குகிறது. எனினும் இங்கு கைலாயத்தில் ஜீவராசிகள் அனைத்தும் நட்புறவோடு வாழ்வது சகிப்புத் தன்மைக்கும் சமத்துவத்துக்கும் உதாரணமாகும். தேவாதி தேவர் மகாதேவர் வாழ்க! அன்னை பார்வதி தேவி வாழ்க! கணாதிபதி
தாம் அளித்த ஒரே தீர்வுதனில் சங்கடம் அனைத்திற்கும் முடிவை ஏற்படுத்தினீர்கள். என்ன நாகதேவரே, இனி தாம் என்றும் எனது நண்பர்களை இங்கிருந்து செல்லும்படி அச்சுறுத்த மாட்டீர்கள் அல்லவா?